அவங்களுடைய மகளின் மீது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது. மிஸ்தஹ் தான் அதிகமான செல்வத்தை கொடுத்து வளர்த்த தன்னுடைய குடும்பத்திலே வளர்ந்த ஒரு பிள்ளை மிஸ்தஹ். அந்த மிஸ்தஹ் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இட்டு கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனையை கொடுக்கிறார்கள், அதில் அவரும் உள்ளடக்கி இருக்கிறார். இதை பார்த்தவுடன் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் என் மகளின் மீது இட்டுக்கட்டிய அந்த மிஸ்தஹுக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியமிடுகிறார். அபூபக்கருக்காகவே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். என்ன ஒரு ஈமான் பாருங்கள்! ஒரு மனிதருக்காக ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. மறுமை வரை அழியக்கூடிய உலகத்திலே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் இறங்குகிறது. சூரத்து நூருடைய 22வது வசனம், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களிலே மிக உயர்ந்த தன்மையுடைய ஃபضل மிக்க அந்த சஆ மிக்க மனிதர்கள் ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் கொடுத்து வந்த செல்வத்தை கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அபூபக்கரே, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கொஞ்சம் மன்னியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக ரசூலுக்கு இறக்கி அல்லாஹ் பேசுகிறான் அபூபக்கரிடத்திலே. அபூபக்கரை மன்னியுங்கள், அவரை விட்டு கொடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? சுப்ஹானல்லாஹ். நீங்கள் செய்கின்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, உங்களுக்கு பாவம் செய்தவரை மன்னியுங்கள் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய வசனம் பாருங்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனமும் ஒட்டுமொத்த தஃப்சீருடைய ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள், யாருக்காக இறக்கப்பட்டது? அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம், உலகம் இருளக்கூடிய நேரம், வெளிச்சம் இந்த உலகத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த நேரம், எனக்கு பிறகு ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் உறுதி ஒழுக்கப்பட்ட நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகவே கிடக்கிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். பிலால் அவர்கள் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் ஐ யுஸல்லிய பின்னாஸ், எனக்கு பிறகு அபூபக்கரை நீங்கள் தொழுகை நடத்துமாறு மக்களுக்கு ஏவுங்கள். அபூபக்கரை ஏவுங்கள், மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு.